என் சொந்தங்கள் அனைவருக்கும் கதை பெட்டகத்தின் வணக்கங்களுடன் வாழ்த்துகள். ஒரு காட்டில் இருந்த எலி, முயல், குரங்கு, வெட்டுக்கிளி ஆகியவை ஒன்றுடன் ஒன்று நன்றாக பழகி வந்தன. ஆனால் அவைகளுக்குள் அழகு குறித்து அடிக்கடி விவாதங்கள் எழும். ஒவ்வொன்றும் தன் பெருமையை பறைசாற்றும் விதத்தில் பேசும். ஆனால் முயல் மட்டும் மவுனமாக இருக்கும். நம் நால்வரில் நான்தான் மிக அழகு. மனிதர்கள் கூட எங்களினத்திலிருந்துதான் தோன்றியதாகச் சொல்வார்கள் என்று குதித்து குதித்து நடனமாடியபடி சொன்னது குரங்கு. நாங்கள் மனிதர்களின் வீட்டுக்குள்ளேயே புத்திசாலித்தனமாக ஒளிந்து வாழ்கிறோம். எங்களிடம் அழகும் அறிவும் இருக்கிறது. எனவே நான்தான் அழகு தேவதை என்றது எலி. மனிதர்கள் திட்டும்போது குரங்கு முகம், எலிமுகம் என்று கூட உங்களைப் பற்றி கூறுவார்கள். நான் சிறிய உருவமாக இருந்தாலும் கிளியின் நிறத்தைப் போலவே அழகாக இருக்கிறேன் என்று பெருமிதம் பொங்கச் சொன்னது வெட்டுக்கிளி. நான் இந்த அழகிப் போட்டிக்கே வரவில்லை என்று முயல் சொல்ல, மூன்றும் சேர்ந்து சிரித்தன. முயல் மெதுவாக அந்த இடத்தை விட்டு அகன்றது. என்னையிருந்தாலும் வெள்ளை வெளிரென்று முயல் ஓடி வரும் அழகே தனிதான் என்று குரங்கு சொன்னது. ஆமா ஆமா என்று ஒப்புக்கொண்டது வெட்டுக்கிளி. நிறமும் அழகும் மட்டும் இருந்தால் போதுமா? அறிவும் புத்திசாலித்தனமும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அழகியாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்றது எலி. எனக்கொரு யோசனை தோன்றுகிறது. நமக்குள்ளே ஓர் அழகிப் போட்டி நடத்தினால் என்ன என்று கேட்டது வெட்டுக்கிளி. போட்டி நடத்தலாம். ஆனால் நடுவர் யார் என்று சந்தேகம் எழுப்பியது எலி. அந்த நேரத்தில் நடுவராக நானிருக்கிறேன் என்று திடீரென்று ஒரு சப்தம் கேட்டது. அனைத்தும் மேலே பார்த்தன. மரத்தின் மீது ஒரு காகம் இருந்தது. நீங்கள் எப்படி என்று ஆச்சரியப்பட்டது குரங்கு. நீங்கள் மூவரும் பேசிக்கொண்டிருந்ததை நான் கேட்டேன். முயலையும் அழைத்து கொண்டு நாளை என்னிருப்பிடம் தேடி வாருங்கள். நான் தேர்ந்தெடுப்பவரை அழகு ராணியாக அனைவரும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று காகம் கூறியது. அப்படியே செய்கிறோம் என்று அனைத்தும் சேர்ந்து குரல் கொடுத்தன. மறுநாள் அனைத்தும் அழகுராணி கனவில் மிதந்து காகத்தை தேடி போய்க் கொண்டிருந்தன. அப்பொழுது ஒரு குருவி வலியால் துடித்து கொண்டிருந்தது. அதன் கால்களில் காயம் தெரிந்தது. எனக்கு யாராவது ஒருவர் உதவி செய்யுங்களேன். ஒரு சிறுவன் கல்லெடுத்து எறிந்து என் காலில் காயப்படுத்திவிட்டான் என்று குருவி சோகமாக கேட்டது. நாங்கள் அழகிப் போட்டிக்கு போய்க் கொண்டிருக்கிறோம். அபசகுனமாக பேசாதே என்று கடுமையாக கூறியது குரங்கு. குருவியை பார்த்த எலியும் வெட்டுக்கிளியும் முகம் திருப்பி சென்றுவிட்டன. முயல் மட்டும் குருவி அருகே தயங்கி நின்றது. பின்னர் அவசரமாக மருந்து தேடி குருவியின் காலில் வைத்துவிட்டு அழகிப் போட்டிக்குச் சென்றது. அழகிப் போட்டி தொடங்கியது. குறித்த நேரத்திற்கு முயல் மட்டும் வரவில்லை. மீதமிருந்த மூன்றும் மனசுக்குள் மகிழத் தொடங்கின. அப்போது காகம் சொன்னது, அழகுக்கும் அறிவுக்கும் மதிப்பெண் போட்டுவிட்டேன். இனி உங்கள் நல்ல குணத்தை பார்த்து மதிப்பெண்கள் கொடுப்பேன். இதற்குத்தான் அதிக மதிப்பெண்கள் ஒதுக்கி இருக்கிறேன். அதை கேட்டதும் குருவிக்கு உதவாத மூன்றும் ஒன்றையொன்று பார்த்து தலைக்கு நின்றன. அப்பொழுது அறக்க பறக்க முயல் ஓடிவந்தது. முயல்தான் அழகு ராணி. இதனை அழகுராணியாக தேர்வு செய்வதில் நான் பெருமைப்படுகிறேன் என்று காகம் கூறியது. குருவி என் நண்பன். ஒரு ஆபத்திலிருந்து முயல் அவனை காப்பாற்றியது என்று சற்று முன்புதான் குருவி சொன்னது. ஆனால் நீங்கள் மூவரும் உதவாமல் சென்றது பற்றி அவன் வருத்தத்தோடு கூறினான். உதவும் நல்ல மனசு உள்ளவர்கள்தான் உண்மையில் அழகானவர்கள். இதை கேட்டதும் எலி, வெட்டுக்கிளி, குரங்கு மூன்றும் தங்களுடைய தவறை உணர்ந்தன.